கணவன் மனைவி உறவுன்றது நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் குக்கர் மாதிரி. ப்ரெஷர் குக்கரில் சாதத்தை வடிப்போம் தெரியுமா, சமைப்போம்ல, அதே மாதிரி தான். இப்போது அந்த குக்கர் நல்லா வேலை செய்யணும், சாதம் நல்லா வேகணும் அப்படின்னா அந்த குக்கருக்குள்ளே தண்ணியை ஊற்றுவாங்க. தண்ணியை ஊற்றி தான் அதுக்கப்புறம் தான் அதில் பாத்திரம்லாம் வைக்க முடியும். அந்த தண்ணி எதுக்கு? அந்த தண்ணி இல்லை வச்சுக்கோங்களேன், அப்போ அது ட்ரை ஆகிடுமா அந்த குக்கரு. அப்போ ட்ரை ஆயிடுச்சுன்னா உள்ள சாதம் வேகாது. அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா அந்த லவ் ரொம்ப முக்கியம், அந்த அன்பும் காதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் குவாலிட்டி இதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு வால்வு இருக்கும், மேலே புஸ்கு புஸ்குன்னு கத்திக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போது நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, சின்ன சின்ன சண்டைகள், சேலஞ்சஸ்ன்னு ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ எமோஷனல் டென்ஷனில் டபால்னு உடஞ்சி குக்கர் வெடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பொறுமை அப்படிங்கிறது அந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற வால்வ் மாதிரி. ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அதை பொறுமையாக டீல் பண்ணுறதுனா பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. ஆனால் இதை ரெண்டையும் தாண்டி ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, அந்த குக்கர் நல்லா வேலை செஞ்சு நல்ல சாதத்தை கூட மேலே இருக்க லிட்டு கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக மூடிந்தால் தான் ப்ராப்பராக இருக்கும், இல்லைன்னா வெடிச்சிடும். அன்பும் பொறுமையும் இருந்தால் கூட கடைசியில் ரெஸ்பெக்ட் இல்லை வச்சுக்கோங்களேன், அந்த உறவில் மரியாதை இல்லை அப்படின்னா அன்பும் பொறுமையும் இருந்து ஒரு யூஸும் இல்லை. அதனால இந்த 3 குவாலிட்டி ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேற என்ன நினைக்கிறீங்க? வேற என்ன குவாலிட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.